ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வெளியாயிடுச்சு. அதை எப்படி பார்க்கலாம், அதுவும் உங்கள் மொபைல் வழியாகவே எப்படி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. சர்ச் பாரில் இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இதோட டைரக்ட் லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஆன்லைன் அப்படின்னு போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட் தான் இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இப்போ வந்து நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து கிளிக் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க. இதான் நியூ வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஸ்கெடியூல் 1 ஜனவரி 2026 அப்படின்னு இருக்கும். இதில் தான் நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கீழே என்னென்ன ஊருன்னு காட்டும். அதில் தமிழ்நாடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ்நாடுக்கு பக்கத்தில் ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும். யார் யார் செலக்ட் ஆகிருக்கா, எந்தெந்த டிவிஷனில் செலக்ட் ஆகியிருக்காங்க, டிவிஷனில் என்ன ஊர், அவங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டகிரி நீங்கள் அப்படிங்கிறது இருக்கும், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2200 சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக நான் ஃபுல்லத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக வந்து 2009 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் ரிசல்ட்டு. இதில் எப்படி உங்கள் ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் பார்க்குறதுனால ரைட் சைடில் 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ஃபைண்ட் இன் பேஜ் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபைண்ட் இன் ஃபைல் இருக்கும். அதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது உங்களை அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது அதில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் நம்பரை இதில் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நான் இப்போ என்னோடய ரிஜிஸ்டர் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், நான் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ என்னோடய டீட்டெயில் காட்டுதான்னு பார்ப்போம். பாருங்கள், எனக்கு காட்டுது. நான் வந்து தூத்துக்குடி டிவிஷனில் செலக்ட் ஆகியிருக்கேன். ஓபிசி பிரிவில் நான் வந்து 98.8% மார்க் எடுத்திருக்கேன். இப்படி தான் வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காலோ இல்லை மெசேஜோ வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இது போல் தான் வந்து மொபைல் வழியாகவே நீங்கள் வந்து ஈஸியாக ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.